ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதம மந்திரியுடைய பிஎம் கிசான் திட்டத்துடைய 20வது தவணை தொகை எப்பொழுது கிடைக்கும், இது குறித்து நமக்கு சில முக்கியமான தகவல் வந்திருக்கு. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோவில் போகலாங்க. ஸோ இந்த வீடியோவில் என்ன நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அப்படின்றத நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். பிஎம் கிசான் திட்டத்தில் 20வது தவணை தொகை எந்த தேதியில் வெளியிட போகிறாங்க, யாருக்கு கிடைக்கும், யாருக்கு கிடைக்காது, ஸோ கிடைக்கணும்னா என்னென்ன வழிமுறைகளை பின்பற்றணும், இவ்வளோதாங்க. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை நீங்கள் கண்டினியூவாக பார்க்கணும். கண்டினியூவாக பார்த்தா மட்டும்தான் இது நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. பிஎம் கிசானுடைய 2000 ரூபாய் தவணை தொகை யாருக்கெல்லாம் கிடைக்க போகுது? பிரதம மந்திரி கிசான் 20வது தவணை தொகை தேதி பயனாளிகள் அடுத்த தவணை தொகை 2000 தவற விட்டாமல் இருக்க இதை கண்டிப்பாக செய்ய வேண்டும். ஸோ இந்த வழிமுறைகளை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சால் மட்டும்தான் பிஎம் கிசானுடைய 2000 ரூபாய் 20வது தவணை தொகை உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படும் அப்படின்றத தெல்ல தெளிவாக சொல்லியிருக்காங்க. பிரதம மந்திரி கிசான் 20வது தவணை தொகை வரவிருக்கும் தேதி 2000 தவணையை தவறவிடாமல் இருக்க ஒவ்வொரு பயனாளியும் இந்த 6 படிகளை பின்பற்றணும் அப்படின்னு சொல்றாங்க. பிரதம மந்திரியுடைய தவணை 20வது தவணை தேதி வெளியீடு. நாடு முழுவதும் விவசாயிகள் பிரதமர் கிசான் சம்மன் நிதி யோஜனாவின் 20வது தவணைக்காக காத்திருக்கும் நிலையில வேளாண் அமைச்சகம் புதன்கிழமை ஒரு ஆலோசனையை கொண்டது. வரவிருக்கும் 2000 தவணை தொகையை தவறாவிடாமல் இருக்க ஒவ்வொரு பயனாளியும் பின்பற்ற வேண்டிய 6 படிகளை அமைச்சகம் கோடிட்டு காட்டுகிறது. பணம் செலுத்தும் தேதியை அரசாங்கம் இன்னும் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தவில்லை என்றாலும் ஜூன் மாத காலக்கெடுவில் ஏற்பட்ட தாமதங்களை தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி தற்சமயம் ஜூன் மாதம் தவணை தொகை முடிவிற்கு வெளியிடப்பட்டது. ஸோ ஜூலை மாதத்தில் கண்டிப்பாக வெளியிட போறதாக சொல்லியிருக்காங்க. வேளாண் அமைச்சகத்தின் கூற்றுப்படி அடுத்த தவணை தொகையை பெறுவதற்கு தகுதியான விவசாயிகள் முடிக்க வேண்டிய பணிகள் இதுவே அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. பிஎம் கிசான் சலுகையை பெற இந்த சரிபார்ப்பு பட்டியலை நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சரிபார்ப்பு பட்டியல் நீங்க கரெக்டா இருந்தால் தான் இந்த பிஎம் கிசானுடைய சலுகை உங்களுக்கு கிடைக்கும். முழுமையான இகேஒய்சி அது இல்லாமல் எந்த ஒரு தவணையும் வரவு வைக்கப்படாது அப்படின்றத தெல்ல தெளிவாக குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. இகேஒய்சி பண்ணலைன்னா உங்களுக்கு ₹1 கூட கிடைக்காது. வங்கி கணக்குடன் ஆதார் இணைப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள். பொருந்தாதவை நிராகரிக்க வழிவகுக்கும். வங்கி கணக்கு விவரங்களை சரிபார்க்கவும் தவறான ஐஎஃப்சி கணக்குகள் மற்றும் எண்கள் தோல்வியடைந்த பரிணாமத்திற்கு வழிவகை செய்யும். நிலப்பதிவு சிக்கல்களை தீர்க்கவும் நில உரிமையை டிஜிட்டல் பதிவுகளில் சரிபார்க்கவும் வேண்டுங்க. பயனாளிகளின் நிலையை சரிபார்க்கவும் தற்பொழுதுள்ள பட்டியலில் உங்கள் பெயர் உள்ளதா என்பதை pmkisan.gov.in பார்க்கலாம். மொபைல் எண்ணை புதுப்பிக்கவும் ஓடிபிகள் மற்றும் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளுக்கு இது ரொம்ப தேவைப்படும். பிரதமருடைய கிசான் மோடி 20வது தவணை தொகை எப்பொழுது அவர் வெளியிட போறாரு அப்படின்ற கேள்வி. பிரதமர் கிசான் திட்டத்தின் 20வது தவணை தொகையை ஜூலை 2025 வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடைசி தவணை தொகை பிப்ரவரி மாதத்துல வழங்கப்பட்டது. பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதியில அதை கொடுத்தாங்க. ஸோ இப்போ 20வது தவணை தொகை ஏன் தாமதமாகுது? பிரதம மந்திரி கிசான் தவணை வழங்கா அந்த வழக்குக்காக பிப்ரவரி, ஜூன் மற்றும் அக்டோபர் மாதங்களில் வரும் இந்த ஆண்டும் இதே போன்ற காலக்கெடு இருக்கும் என்று பல எதிர்பார்ப்புகள் இருந்தன. இருப்பினும் இந்த முறை 20வது தவணை தொகை தேதி குறித்து இதுவரை எந்த விதமான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடாத நிலையில பிஎம் கிசான் 20வது தவணை தொகை குறித்து நமக்கு ஒரு அப்டேட்டு கொடுத்திருக்காங்க. ஸோ உங்களுடைய பெயர் தவணை தேதி உங்களுடைய பிஎம் கிசான் பெயர் ஆதாருடன் பொருந்தவில்லை என்றால் என்ன செய்வது? ஸோ இந்த முறையில் பார்த்தீங்கன்னா ஏன் தாமதமாகுது என்பது குறித்து அதிகாரப்பூர்வ வார்த்தைகள் எதுவுமே இல்லை. இருப்பினும் ஜூலை மாதம் நடைபெறும் ஒரு நிகழ்வில் பிரதமர் மோடியால் இந்த தொகை வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகிறதுங்க. ஸோ அடுத்து இகேஒய்சியை எப்படி முடிப்பது? தவணை விரைவில் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறதால் தவணை செலுத்துவதில் தோல்வியை தவிர்க்க தகுதியான விவசாயிகள் அதற்கு முன்பே பணத்தை நிரப்பப்பட வேண்டுங்க. உங்கள் பிஎம் கிசான் பயனாளிகளுக்கு இகேஒய்சி உங்கள் வாடிக்கையாளரை மின்னணு முறையில் அறிந்து கொள்ளுங்கள். இது கட்டாயமாகும். ஸோ அது இல்லாமல் உங்கள் பெயரை பயனாளிகளின் பட்டியலில் இருந்து நீக்கலாம். பிஎம் கிசானின் அதிகாரப்பூர்வ வலைதளத்தின்படி பிஎம் கிசான் பதிவு செய்யப்பட்ட விவசாயிகளுக்கு இகேஒய்சி என்பதை வழங்குகிறது. ஓகேங்களா? ஸோ இந்த இகேஒய்சி இதை வழங்குறாங்க அப்படின்றத தெளிவாக நமக்கே குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ பிஎம் கிசானுடைய பதிவு செய்யப்பட்ட விவசாயிகளுக்கு நீங்கள் இகேஒய்சி மூலம் 3 வழிகளில் எளிமையாக முடக்கலாம்.
ஓடிபி அடிப்படையில் இகேஒய்சி பயோமெட்ரிக் இகேஒய்சி மூலம் உங்களுடைய அங்கீகாரத்தை கம்ப்ளீட்டாக முடிச்சுக்கலாம். ஸோ பிஎம் கிசான் தவணை நிலையை எவ்வாறு சரி செய்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா pmkisan.gov.in பார்க்கலாம். உங்கள் நிலையை அறிந்து கொள்ளுங்கள் என்பதை கிளிக் செய்யுங்க. உங்களுடைய பதிவின் அல்லது ஆதார் எண்ணை உள்ளிடவும், உங்களுடைய பெயர் பயனாளி பட்டியலில் உள்ளதா என்பதை சரிபார்க்கவும். தவணை விடுப்புக்கு உங்களுக்கு இஒய்சி கட்டாயமாக இருப்பதால் அது பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதா என்பதையும் உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள். பிரதம மந்திரி கிசான் திட்டம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2019 இடைக்கால அரசுல பட்ஜெட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பிரதம மந்திரி கிசான் நிதி யோஜனா அப்படின்ற திட்டத்தை தற்சமயம் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா போயிட்டு இருக்கு. தற்சமயம் அந்த திட்டத்தில் நிறைய பேர்த்துக்கு வாய்ப்புகள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒரு சிறு அல்லது குறு விவசாயிகள் மாதத்திற்கு 10,000 அல்லது அதற்கு மேல் எவரும் ஓய்வூதியராக இருத்தல் அவசியமா கூடாது அப்படின்றத தெளிவாக நமக்கே குறிப்பிட்டு சொல்றாங்க. அதனால இன்னொரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்றேன். மாதந்தோறும் 10,000 அல்லது அதற்கு மேல் பெறும் ஓய்வூதியதாரர்களாக இருக்கக்கூடாது. வருமான வரி தாக்கல் செய்யப்படவில்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுல இந்த நிறுவன ரீதியாக நில உரிமையாக இருக்கவும் கூடாது. பிரதம மந்திரி கிசான் நிதிக்கு எப்படி விண்ணப்பிப்பது, இதுதாங்க ரொம்ப ரொம்ப எல்லாருமே கேட்டிருக்க கேள்வி. எப்படி விண்ணப்பிப்பது, எங்க போய் சார் விண்ணப்பத்தை நான் பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ pmkisan.gov.in இந்த இணையதளத்தில் போயிட்டு பிஎம் கிசானில் நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கணும். ஸோ விவரங்களை நிரப்பி ஆம் என்பதை கிளிக் செஞ்சாலே போதும். படிவத்தை நிரப்பி சமர்ப்பிக்க அரசு அச்சுப்பொறியை வந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் பிஎம் கிசானை அழைக்கலாம். 15,555 261 இதுதான் அந்த பிஎம் கிசானுடைய டோல் ஃப்ரீ நம்பருங்க. இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை தெரிஞ்சுக்கலாங்க. நண்பர்களே, டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் நீங்கள் பெற நீங்கள் நம்முடைய சேனலை இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதம மந்திரியுடைய பிஎம் கிசான் திட்டத்துடைய 20வது தவணை தொகை எப்பொழுது கிடைக்கும், இது குறித்து நமக்கு சில முக்கியமான தகவல் வந்திருக்கு. அதை பற்றி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க நம்முடைய சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோல போகலாங்க. ஸோ இந்த வீடியோல என்ன நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அப்படின்றத நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். பிஎம் கிசான் திட்டத்துல 20வது தவணை தொகை எந்த தேதியில வெளியிட போறாங்க, யாருக்கு கிடைக்கும், யாருக்கு கிடைக்காது, ஸோ கிடைக்கணும்னா என்னென்ன வழிமுறைகளை பின்பற்றணும், இவ்வளவுதாங்க. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை நீங்கள் கண்டினியூவாக பார்க்கணும். கண்டினியூவாக பார்த்தா மட்டும்தான் இது நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. பிஎம் கிசானுடைய 2,000 ரூபாய் தவணை தொகை யாருக்கெல்லாம் கிடைக்க போகுது, பிரதம மந்திரி கிசான் 20வது தவணை தொகை தேதி, பயனாளிகள் அடுத்த தவணை தொகை 2,000 தவற விட்டாமல் இருக்க இதை கண்டிப்பாக செய்ய வேண்டும். ஸோ இந்த வழிமுறைகளை நீங்க கண்டிப்பா செஞ்சா மட்டும்தான் பிஎம் கிசானுடைய 2,000 ரூபாய் 20வது தவணை தொகை உங்க அக்கௌண்ட்ல வரவு வைக்கப்படும் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. பிரதம மந்திரி கிசான் 20வது தவணை தொகை வரவிருக்கும் தேதி 2,000 தவணையை தவற விடாமல் இருக்க ஒவ்வொரு பயனாளியும் இந்த 6 படிகளை பின்பற்றணும் அப்படின்னு சொல்றாங்க. பிரதம மந்திரியுடைய 20வது தவணை தேதி வெளியீடு. நாடு முழுவதும் விவசாயிகள் பிரதமர் கிசான் சம்மன் நிதி யோஜனாவின் 20வது தவணைக்காக காத்திருக்கும் நிலையில வேளாண் அமைச்சகம் புதன்கிழமை ஒரு ஆலோசனையை கொண்டது. வரவிருக்கும் 2,000 தவணை தொகையை தவற விடாமல் இருக்க ஒவ்வொரு பயனாளியும் பின்பற்ற வேண்டிய 6 படிகளை அமைச்சகம் கோடிட்டு காட்டுகிறது. பணம் செலுத்தும் தேதியை அரசாங்கம் இன்னும் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தவில்லை என்றாலும் ஜூன் மாத காலக்கெடுவில் ஏற்பட்ட தாமதங்களை தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி தற்சமயம் ஜூன் மாதம் தவணை தொகை முடிவிற்கு வெளியிடப்பட்டது. ஸோ ஜூலை மாதத்துல கண்டிப்பா வெளியிட போறதாக சொல்லியிருக்காங்க. வேளாண் அமைச்சகத்தின் கூற்றுப்படி அடுத்த தவணை தொகையை பெறுவதற்கு தகுதியான விவசாயிகள் முடிக்க வேண்டிய பணிகள் இதுவே அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. பிஎம் கிசான் சலுகையை பெற இந்த சரிபார்ப்பு பட்டியலை நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சரிபார்ப்பு பட்டியல் நீங்க கரெக்டா இருந்தாதான் இந்த பிஎம் கிசானுடைய சலுகை உங்களுக்கு கிடைக்கும். முழுமையான இகேஒய்சி அது இல்லாமல் எந்த ஒரு தவணையும் வரவு வைக்கப்படாது அப்படின்றத தெளிவாக குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. இகேஒய்சி பண்ணலன்னா உங்களுக்கு ₹1 கூட கிடைக்காது. வங்கி கணக்குடன் ஆதார் இணைப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள். பொருந்தாதவை நிராகரிக்க வழிவகுக்கும். வங்கி கணக்கு விவரங்களை சரி
சரிபார்க்கவும், தவறான ஐஎஃப்எஸ்சி கணக்குகள் மற்றும் எண்கள் தோல்வியடைந்த பரிமாற்றத்திற்கு வழிவகை செய்யும். நிலப்பதிவு சிக்கல்களை தீர்க்கவும், நில உரிமையை டிஜிட்டல் பதிவுகளில் சரிபார்க்கவும் வேண்டுங்க. பயனாளிகளின் நிலையை சரிபார்க்கவும் தற்பொழுதுள்ள பட்டியலில் உங்கள் பெயர் உள்ளதா என்பதை pmkisan.gov.in பார்க்கலாம். மொபைல் எண்ணை புதுப்பிக்கவும், ஓடிபிகள் மற்றும் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளுக்கு இது ரொம்ப தேவைப்படும். பிரதமருடைய கிசான் மோடி 20வது தவணை தொகை எப்பொழுது அவர் வெளியிட போறாரு அப்படின்ற கேள்வி. பிரதமர் கிசான் திட்டத்தின் 20வது தவணை தொகையை ஜூலை 2025 வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடைசி தவணை தொகை பிப்ரவரி மாதத்துல வழங்கப்பட்டது. பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதியில அதை கொடுத்தாங்க. ஸோ இப்போ 20வது தவணை தொகை ஏன் தாமதமாகுது? பிரதம மந்திரி கிசான் தவணை வழங்கா அந்த வழக்குக்காக பிப்ரவரி, ஜூன் மற்றும் அக்டோபர் மாதங்களில் வரும் இந்த ஆண்டும் இதே போன்ற காலக்கெடு இருக்கும் என்று பல எதிர்பார்ப்புகள் இருந்தன. இருப்பினும் இந்த முறை 20வது தவணை தொகை தேதி குறித்து இதுவரை எந்த விதமான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடாத நிலையில பிஎம் கிசான் 20வது தவணை தொகை குறித்து நமக்கு ஒரு அப்டேட் கொடுத்திருக்காங்க. ஸோ உங்களுடைய பெயர் தவணை தேதி உங்களுடைய பிஎம் கிசான் பெயர் ஆதாருடன் பொருந்தவில்லை என்றால் என்ன செய்வது? ஸோ இந்த முறையில் பார்த்தீங்கன்னா ஏன் தாமதமாகுது என்பது குறித்து அதிகாரப்பூர்வ வார்த்தைகள் எதுவுமே இல்லை. இருப்பினும் ஜூலை மாதம் நடைபெறும் ஒரு நிகழ்வில் பிரதமர் மோடியால் இந்த தொகை வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகிறதுங்க. ஸோ அடுத்து இகேஒய்சியை எப்படி முடிப்பது? தவணை விரைவில் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறதால் தவணை செலுத்துவதில் தோல்வியை தவிர்க்க தகுதியான விவசாயிகள் அதற்கு முன்பே பணத்தை நிரப்பப்பட வேண்டுங்க. உங்கள் பிஎம் கிசான் பயனாளிகளுக்கு இகேஒய்சி உங்கள் வாடிக்கையாளரை மின்னணு முறையில் அறிந்து கொள்ளுங்கள். இது கட்டாயமாகும். ஸோ அது இல்லாமல் உங்கள் பெயரை பயனாளிகள் பட்டியலில் இருந்து நீக்கலாம். பிஎம் கிசானின் அதிகாரப்பூர்வ வலைதளத்தின்படி பிஎம் கிசான் பதிவு செய்யப்பட்ட விவசாயிகளுக்கு இகேஒய்சி என்பதை வழங்குகிறது. ஓகேங்களா? ஸோ இந்த இகேஒய்சி இதை வழங்குறாங்க அப்படின்றத தெளிவாக நமக்கே குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ பிஎம் கிசானுடைய பதிவு செய்யப்பட்ட விவசாயிகளுக்கு நீங்கள் இகேஒய்சி மூலம் 3 வழிகளில் எளிமையாக முடக்கலாம். ஓடிபி அடிப்படையில் இகேஒய்சி, பயோமெட்ரிக் இகேஒய்சி மூலம் உங்களுடைய அங்கீகாரத்தை கம்ப்ளீட்டாக முடிச்சுக்கலாம். ஸோ பிஎம் கிசான் தவணை நிலையை எவ்வாறு சரி செய்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா pmkisan.gov.in பார்க்கலாம். உங்கள் நிலையை அறிந்து கொள்ளுங்கள் என்பதை கிளிக் செய்யுங்க. உங்களுடைய பதிவின் அல்லது ஆதார் எண்ணை உள்ளிடவும், உங்களுடைய பெயர் பயனாளி பட்டியலில் உள்ளதா என்பதை சரிபார்க்கவும். தவணை விடுப்புக்கு உங்களுக்கு இஒய்சி கட்டாயமாக இருப்பதால் அது பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதா என்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். பிரதம மந்திரி கிசான் திட்டம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2019 இடைக்கால அரசுல பட்ஜெட்லேயே பார்த்தீங்கன்னா பிரதம மந்திரி கிசான் நிதி யோஜனா அப்படின்ற திட்டத்தை தற்சமயம் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த திட்டம் பார்த்தீங்கன்னா நல்லா போயிட்டு இருக்கு. தற்சமயம் அந்த திட்டத்தில் நிறைய பேர்த்துக்கு வாய்ப்புகள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒரு சிறு அல்லது குறு விவசாயிகள் மாதத்திற்கு 10,000 அல்லது அதற்கு மேல் எவரும் ஓய்வூதியராக இருத்தல் அவசியமா கூடாது அப்படின்றத தெளிவாக நமக்கே குறிப்பிட்டு சொல்றாங்க. அதனால இன்னொரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்றேன். மாதந்தோறும் 10,000 அல்லது அதற்கு மேல் பெறும் ஓய்வூதியதாரர்களாக இருக்கக்கூடாது. வருமான வரி தாக்கல் செய்யப்படவில்லை அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுல இந்த நிறுவன ரீதியாக நில உரிமையாக இருக்கவும் கூடாது. பிரதம மந்திரி கிசான் நிதிக்கு எப்படி விண்ணப்பிப்பது? இதுதாங்க ரொம்ப எல்லாருமே கேட்டிருக்க கேள்வி. எப்படி விண்ணப்பிப்பது, எங்க போய் சார் விண்ணப்பத்தை நான் பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ pmkisan.gov.in இந்த இணையதளத்தில் போயிட்டு பிஎம் கிசானில் நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கணும். ஸோ விவரங்களை நிரப்பி ஆம் என்பதை கிளிக் செஞ்சாலே போதும். படிவத்தை நிரப்பி சமர்ப்பிக்க அரசு அச்சிடப்பட்ட அச்சுப்பொறியை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் பிஎம் கிசானை அழைக்கலாம். 15,555 இதுதான் அந்த பிஎம் கிசானுடைய டோல் ஃப்ரீ நம்பருங்க. இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை தெரிஞ்சுக்கலாங்க. நண்பர்களே, டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் நீங்கள் பெற நீங்கள் நம்முடைய சேனலை இணைந்திருங்கள். வெளியே ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.